Hello everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் தான். லாஸ்ட் 3 வீடியோஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏனா இது ரிவிஷனுக்கு உண்டான டைம். சோ நம்ம ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட்? ஓகே. நம்ம CBSE அகாடமிக் வெப்சைட்ல லாஸ்ட் 3 இயர்ஸா கேட்ட क्वेश्चंस, ரைட்? அந்த क्वेश्चंஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டாக் கான்செப்டை மட்டும்தான் இந்த 3 பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நோட் பண்ணணும், ரைட்? ஸ்டாக் கான்செப்ட் எல்லாமே லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்கும்போது 3 மார்க் கொஷினாக மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேபி நம்ம போர்டு எக்ஸாமுக்கும் ஸ்டாக்லேருந்து கேட்குற கொஷின் 3 மார்க் கொஷினாக தான் இருக்கும், ரைட்? ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது புஷ் பாப்பு பீப் ஃபங்க்ஷனை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதோட சின்டெக்ஸ் ரொம்ப கிளியராக நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ அந்த சின்டெக்ஸை எப்படி மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீமையும் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி கேட்டிருக்க கொஷின்லேருந்து கிவன் டேட்டாவும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அப்போ கொடுத்துருக்க கொஷின்லேருந்து கிவன் டேட்டாவை எடுத்து மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சின்டெக்ஸோட மேட்ச் பண்ணி நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சென்டமே நம்ம எய்ம் பண்ணலாம், குட் மார்க்குக்கும் நம்ம எய்ம் பண்ணலாம், ரைட்? எனக்கு ப்ரோக்ராமே எழுத தெரியாது மேம், நான் எப்படி மேம் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் எல்லாமே நான் என்னோடய சேனல்ஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் சேனல்ஸில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய சேனல் க்ரோத்துக்காக நான் சொல்லலை, கண்டிப்பாக இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. எஸ், ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் கான்செப்டை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஃபுல் கான்செப்டும். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம CBSE அகாடமிக் வெப்சைட்லேருந்து எடுத்த கொஷின் தான் இது. 2024-25 கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷினில் 30th கொஷின் தான் நம்ம ஸ்டாக் கான்செப்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது 3 மார்க் கொஷின் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச உடனேவும் கொடுத்துருக்க கொஷினில் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கிங் ஸ்கீம் எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஓகே, மேக்ஸிமம் மார்க் எப்படி ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருப்பாங்கன்னா 1/2 மார்க் அண்ட் 1 மார்க்காக தான் ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருப்பாங்க, ரைட்? அப்போ கொடுத்துருக்க கொஷின் 2 ஆப்ஷனில் எப்படி கேட்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க் கொடுக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு 1/2 மார்க், அப்போ 1 மார்க் ஆகும். இல்லை சாலிடாக இந்த கான்செப்ட்டுக்கு 1 மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மார்க் நிறையவே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கான்செப்டே தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் மார்க்கிங் ஸ்கீமை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், ரைட்? ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க கிவன் டேட்டாஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரைட்? ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணலாமா? யூ ஹாவ் அ ஸ்டாக் நேம்டு புக் ஸ்டாக். ஸ்டாக்கோட நேம் இதுதான், புக் ஸ்டாக், தட் கண்டெயின் த ரெக்கார்ட் ஆஃப் புக்ஸ். Each record is represented as a list containing book titles, author name and publication years. Write the following user-defined function. நம்மளை தான் user-defined function எழுத சொல்லியிருக்காங்க. In a Python, perform the specific operation of book stack. ஓகேவா? அப்போ ஸ்டாக்கோட நேமு புக் ஸ்டாக்கு, ரைட்? 3 டீட்டெயில்ஸ் இருக்குது, புக் டைட்டில்ஸு, ஆத்தர் நேமு, பப்ளிகேஷன் இயர்ஸ்ன்னு இருக்குது, ரைட்? நம்மளை தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ரைட்? புஷ் அண்டர்ஸ்கோர் புக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குள்ளே புக் ஸ்டாக்கோட நேம் கொடுத்துட்டு நியூ புக்குன்னு சொல்லி 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபங்க்ஷன் டேக் புக் ஸ்டாக் அண்ட் நியூ புக் ரெக்கார்ட் நியூ புக்ஸ் ஆஸ் ஆர்குமெண்ட் அண்ட் புஷ் த நியூ புக் ரெக்கார்ட் ஆன் டு த ஸ்டாக்னு சொல்லி கொஷின் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, ரைட்? என்ன கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல. பாப் அண்டர்ஸ்கோர் புக்கு, அதுக்குள்ளே புக் ஸ்டாக்கோட நேம் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபங்க்ஷன் பாப்ஸ் டாப் மோஸ்ட் புக் ரெக்கார்ட் ஃப்ரம் த ஸ்டாக் அண்ட் ரிட்டன் இட். பாப்போட ரோலை தான் கொடுத்துருக்காங்க டெஃபினேஷனாக. இப்போ ஆல்ரெடி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பீப் அப்படின்னா என்னென்னா இது ஒரு ஃபங்க்ஷனு, இது புக் ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை தான் நம்ம டெலீட் பண்ணாமல் டிஸ்பிளே பண்ணி காட்டணும், ரைட்? இப்போ ஸ்டாக் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே பண்ண வேண்டியது நன்னு. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த கிவன் டீட்டெயில். இதை வச்சு நம்ம இப்போ கொஷின் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம், ரைட்? இதோட மார்க்கிங் ஸ்கீம் இது தான்,
ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் டெஃப், ஏன்னா ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தானே, டெஃப்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க அதே ஃபங்க்ஷன் புஷ் அண்டர்ஸ்கோர் புக்னு கொடுத்துட்டு உள்ள 2 பேராமீட்டர் புக் ஸ்டாக்கு கமா நியூ புக். மேம் எனக்கு ப்ரோக்ராமே தெரியாது, கான்செப்டே தெரியாத மேம், நான் எப்படி மேம் இங்கே கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ டெஃப்ன்ற கீவேர்ட் இருக்கணும். ஃபங்க்ஷனோட நேமும் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. ஒரு புஷ் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கு மீன்ஸ் ஒரு எம்டி பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸோட நேம் தான் புக் ஸ்டாக்குன்றது. சரியா? அப்போது எந்த பாக்ஸுக்குள்ளே எந்த எலமெண்ட்டை போடணும் அதுதான கான்செப்ட். அப்போ நம்ம கொஷினில் கொடுத்துருக்குது புக் ஸ்டாக்குன்னு சொல்லி அந்த பாக்ஸை கொடுத்துட்டாங்க, கம்மா கொடுத்துட்டு எந்த எலமெண்ட்டை வந்து உள்ளே போட போகிறோம், புக்கு எந்த புக்கை வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து கிவன் டேட்டா தான் நம்ம கொஷினில் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. ரைட். இது ஃபங்க்ஷன் அப்படின்றனால கோலன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இன்டென்டேஷன், இந்த 4 ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டென்டேஷன் சொல்லுவோம். இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணி எழுது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட நேமு, ரைட், புக்ஸ் ஸ்டாக்குன்றது தான் ஸ்டாக்கோட நேமு. டாட்டு அப்பண்டு. ஏமாம் அப்பன் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எம்டி பாக்ஸ்க்குள்ளே ஒரு புக்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வரிசையில் வச்சுருப்போம், அதை கொண்டு போய் எண்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ அப்பன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்பண்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டஸ்க்குள்ளே அந்த புதுசாக ப்ளேஸ் பண்ணுற அந்த புக்கு நேம், ஸோ நியூ புக்குன்னு சொல்லி வச்சிடலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பாப் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டாக்கில் நிறைய எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டை தான் பாப் பண்ணணும். பாப்போட மெயின் ரோலு லாஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டை தான் பாப் பண்ணி எடுக்கும். ரைட். அதே மாதிரி எந்த ஒரு புக்குமே அதில் இல்லை அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன சொல்லணும், அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்போது ஃபங்க்ஷன் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்றனால டெஃப்னு பாப் அண்டர்ஸ்கோர் புக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு புக் ஸ்டாக்குன்னு சொல்லி ஸ்டாக்கோட நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுத்தாச்சு. இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். பாப்பில் மட்டும் தான் கண்டிஷன் செக் பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கா இல்லை அவைலபிளாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். இஃபுக்கு அடுத்து நாட் புக் ஸ்டாக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ புக்கு உள்ளே இல்லவே இல்லை அப்படின்னா அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ரைட். அப்போ புக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா புக் ஸ்டாக் டாட்டு பாப்பு, இங்கே எஸ் வரும் மறந்துடாதீங்க, புக் ஸ்டாக் டாட்டு பாப் அப்படின்னு சொல்லி பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்த அந்த நியூ புக்கை வந்து நம்மளுக்கு பாப் பண்ணி கொடுத்துரும். ரைட். இது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ரைட். டெஃப்பு புஷ்ஷு சார் 2 எலமெண்ட் எழுதிக்கோங்க, ஸ்டாக்கோட நேமு அந்த எலமெண்ட்டு. ஸோ இதே மாதிரி அப்பன் ஃபங்க்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்க வேர்ட்ஸை வந்து உங்களோட கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதிட்டு ஸ்டாண்டர்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி இதே கான்செப்டை அப்படியே எழுதுனா கூட உங்களுக்கு மார்க்கு எல்லா கொஷின்ஸ்க்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா கொஷின் மீன்ஸ் ஸ்டாக் கான்செப்டில் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது அப்கமிங் 2 சாம்பிள் பேப்பர்ஸ் பார்ப்போம்ல, அப்போ உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீப். பீப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ரைட். அப்போது புக் ஸ்டாக் அந்த எந்த ஸ்டாக்கில் இருக்க எலமெண்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது தான். இப்போது எதுவுமே இல்லைன்றப்போ டக்குன்னு நன்னுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் நாட் கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம். இருக்கா அப்படின்றத கேட்க விட இல்லையா அப்படின்றத கேட்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுன்றனால ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனை நம்ம இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறோம். இல்லை அப்படின்னா நன்னுன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் டாப் மோஸ்ட்டை வந்து பாருங்கள், எலமெண்ட்டை எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள் அப்படின்றது. ஏன் -1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்போவுமே எலமெண்ட்டை புஷ் பண்ண ஸ்டாக்கில் வந்து எலமெண்ட் எப்படி இன்சர்ட் ஆகும் அப்படின்னா எலமெண்ட் இருக்கும். ரைட். ஸோ எம்டியாக இல்லாமல் எனக்கு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பீப் வந்து எனக்கு லாஸ்ட் மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி அகாடமிக் சாம்பிள் பேப்பர்ஸ் கொஷின் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் தான் இது. 2023-24 கொஷின் தான். கொஷின் நம்பர் 30 தான். நம்ம 3 மார்க் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் சாப்டர்ஸில் இருந்து 3 மார்க் கொஷின் தான் நமக்கு போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட். அப்போ அந்த 3 மார்க் கொஷினில் கண்டிப்பாக ஒரு புஷ் இருக்கும், ஒரு பாப் இருக்கும், ஒரு பேப்பர் இருக்கும். ரைட். இது 3க்குமே 1 மார்க்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்காக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஓகே, இப்போ கொஷினை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். A list, n list containing following record as a list element. City கொடுத்துருக்காங்க, country கொடுத்துருக்காங்க, distance from the Delhi. Each of this record are nested together to form nested list. Write the following user defined function. ஓகே, நம்ம தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கொடுக்குறோம். ரைட். இது வந்து என்ன ஆப்ரேஷன் அந்த ஸ்டாக் ட்ராவல். ரைட். அப்போ புஷ் எலமெண்ட் n list
ரைட். இப்போ தான் கொஷின் நல்லா கிளியராக ரீட் பண்ணுங்கள். நம்மளோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேமு push underscore element n list. ஓகேவா? இட் டேக் த nested list as an argument and pushes and list object contain name of the city and country which are not in India and distance is less than 3500 km from Delhi. ரைட். அப்போது கொடுத்துருக்க இந்த n list அப்படின்றது nested list. ஓகேவா? நெஸ்டட் லிஸ்ட்டு தான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க 2 கண்டிஷன் which are not India and distance less than 3500 km from Delhi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். pop element, it pop the object from the stack and display them. Also the function should display stack empty where there are no element in the stack. இது யூஸ்வலாக பாப்போட ரூல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெஸ்டட் லிஸ்ட்டு கண்டெய்னிங் ஃபாலோயிங் டேட்டாவும் கொடுத்தாச்சு. என் லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, செகண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லி லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிவன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது, செகண்டு, தேர்டுன்னு சொல்லி 3 எலமெண்ட் இருக்குது. நம்ம அவுட்புட் ஷுட் பி எப்படி இருக்கும் அப்படின்றதையே நம்மளுக்கு ஒரு சாம்பிளாக கொடுத்துட்டாங்க. ரைட். ஓகே, ஃபைன். இப்போ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் நாம் எழுதுறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே ப்ரோக்ராம் எழுதலாம். எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவே தெரியல மேம். இருந்தாலும் நான் எப்படி இதில் வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் மேம் எனக்கு எல்லா கொஷின்ஸுமே ப்ரோக்ராம் கொஷின்ஸாக இருக்கிறதுனால கொஷின்ஸை ஸ்கிப் பண்ண எனக்கு வந்து மார்க்கே வராதே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரீச் ஆகட்டும். போர்டு எக்ஸாம் எழுத ரொம்ப பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்னோடய எல்லா வீடியோஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். இதுக்கான ஆன்சர் மார்க்கிங் ஸ்கீம் இது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியலையோ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. டெஃப்க்கு எடுத்து push underscore element ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்கில் என்லிஸ்ட் கோலன். ரைட். நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். என்னோட நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. ஸோ நான் சிபிஎஸ்சி அகாடமிக் சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் மார்க்கிங் ஸ்கீமை வச்சு. அதை நம்ம சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க மார்க்கிங் ஸ்கீம் கொடுக்குற பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொஷின்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ நீங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் கொஷின்ஸ்க்கு சிலதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் மார்க்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ரைட். நீங்கள் எதுவுமே எழுதாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃப் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் push underscore element கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிஸ்குள்ள என்லிஸ்ட் கோலன்றது கண்டிப்பாக கொஷின்லேருந்து நம்ம எடுத்து எழுதுகிற ஒரு விஷயம் தான். ஓகேவா? இங்கே நம்ம நெஸ்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்கனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ வச்சு இட்ரேட் பண்ண போகிறோம். ரைட்டா? நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சாம்பிள் பேப்பர்ஸில் நம்ம ஃபாலோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம புஷ்ஷில் கண்டிப்பாக 2 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஒன்று ஸ்டாக்கு, இன்னொன்று எலமெண்ட்டு. ஆனால் இங்கே நெஸ்டட் லிஸ்ட்டு மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற நெஸ்டட் லிஸ்ட்டில் தான் எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம எந்த ஒரு எலமெண்ட்டையும் நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபாரில் இது நம்ம யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம் தான். ஸோ எல்லுன்னு கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு என் லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு போகணும். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா L(1) not equal to India. ரைட். கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள். நம்ம கொஷினில் லிஸ்ட்டில் நியூயார்க்கு யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோமா. அப்போது நியூயார்க்கு யூஎஸ்ஏ அப்படின்றது நம்ம லிஸ்ட்டோட டிஃபால்ட் சிட்டி கண்ட்ரி. நமக்கு கொஷின் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க சிட்டி இட்ஸ் நாட் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் 3500 கிலோமீட்டர்ஸ். அப்போது L(1) தான் நம்மளுக்கு கண்ட்ரியோட நேம் இருக்குது. ரைட். L(0) நம்மளுக்கு என்ன இருக்குது, சிட்டி இருக்குது, கண்ட்ரி வந்து 1th பிளேஸில் இருக்குது. ஸோ L(1) இஸ் நாட் ஈக்குவல் டு இந்தியா அண்டு L(2) வந்து லெஸ் தென் 3500 இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம அப்பன் பண்ண போகிறோம். எதுக்குள்ளே அப்பன் பண்ண போகிறோம்னா ட்ராவல்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா. ரைட். ஸோ அந்த ட்ராவல் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் வந்து ஸ்டாக் நேம், இதுதான் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து
ஃபில்டர் பண்ண எலமெண்ட்டை வந்து இப்போ நம்ம புஷ் பண்ண போகிறோம், ரைட்? அதனால தான் நம்ம பேராமீட்டராக ஸ்டாக்கை பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு எம்டியாக வைக்கிறதுக்காக நம்ம ட்ராவல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ட்ராவல் டாட் அப்பண்டுக்குள்ளே கொடுத்துட்டு இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது லிஸ்ட்டுன்றதுனால நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ L(0, L(1)ல் நம்ம எலமெண்ட்டை அப்பன் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் பாருங்கள், புஷ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பு பாப் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்திஸ் கொடுத்தாச்சு. வைல் லென் ஆஃப் ட்ராவல், ஏன்னா பாப் பண்ண போகும் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபார்ல போச்சு ஐட்ரேட் பண்ணுறோம், ரைட்? இல்லை நீங்கள் கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க. இஃப் நாட் ட்ராவல்ஸ், ரைட்? அந்த மாதிரி கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு எம்டினா எம்டி, அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேஏ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் பேப்பர்ஸில் பார்த்தோமா, இங்கே இருக்குங்களா, ரைட்? ஸோ நாட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஸ்டாக்கோட நேம் தெரிஞ்சுன்னா அண்டர்ஃப்ளோ, எல்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாக் டாட் பாப் ஆஃப். ஸோ இதே ஸ்டாண்டர்டான பாப் மெத்தடை நீங்கள் எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பிளேஸ்லேயும் கூட அதே ஸ்டாண்டர்டான மெத்தட்ஸ் இஃப் கண்டிஷனை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணும்போது பாப் இந்த இடத்துல ட்ராவல் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபைன். ஏன் இங்கே லென்த்தை கேல்குலேட் பண்ணுறோன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. ஸோ இதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்கள் முடிஞ்சு அப்படின்னா இதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதே எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். வைல் லூப்பை வச்சு ட்ராவல் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட் எலமெண்ட்டை பாப் பண்ணுறோம். எல்ஸ் எதுவுமே இல்லை, அந்த வைல் லூப்புக்குள்ளே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸே இல்லைன்றப்போ எல்ஸ்க்குள்ள வந்து எம்டி ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்னொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டே டாபிக் தான் இருக்குது, புஷ் பாப்பு தான் இருக்குது. ஸோ இது 3 மார்க் கொஷின். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க் 1.5 மார்க் தானே. கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் அப் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது 2022-23 சாம்பிள் பேப்பர்ஸ். ஸோ இதுலேயும் கொஷின் நம்பர் 30ல் 3 மார்க் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன? எஸ், 3 மார்க் கொஷின் மட்டும்தான் ஸ்டாக்லேருந்து கேட்பாங்க. அதுவும் 30th கொஷினாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது நம்மளால் இப்போ கிளியராக புரிஞ்சிருக்க முடியும், ரைட்? கொடுத்துருக்க கொஷினை வச்சு நம்ம மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். கொஷினில் இருக்க கிவன் டேட்டாஸை நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? அ லிஸ்ட் கண்டெய்னிங் ஃபாலோவர் ரெக்கார்டு, கஸ்டமர் நேமும் ஃபோன் நம்பர் சிட்டி இருக்கா. ஸோ ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ண போகிறோம், ஒரு எலமெண்ட்டை பாப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. மேபி இது 1.5 இருக்கலாம், இது 1.5 இருக்கலாம். மார்க்கிங் ஸ்கீம் பார்க்கும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட நேம், ஸ்டேட்டஸ். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? ஸ்டாக் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் எதுவும் கொடுத்துருக்காங்களா, இல்லை யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக நம்மளாக தான் எழுதிக்கணுமா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. புஷ்ஷுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏன்னா புஷ் ஆப்ஜெக்ட் கண்டெய்னிங் நேம் அண்டு ஃபோன் நம்பர் ஆஃப் கஸ்டமர் ஹூ லிவ் இன் கோவா டு த ஸ்டாக். சரியா? 2 நேமையும் நம்பரையும் புஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் கோவாவில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டாக்கில் எடுத்து புஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்பா ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் பாப் பண்ணணும். அதே மாதிரி எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர்ஃப்ளோன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சாம்பிளுக்கு நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அவுட்புட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு எப்படி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இது எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குங்களா? எஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்றனால டெஃப், ஃபங்க்ஷன் நேமு புஷ் அண்டர்ஸ்கோர் எலமெண்ட்டு, நமக்கு ஸ்டாக்கோட நேம் தெரியும், ஸ்டேட்டஸ். ஸோ எம்டி லிஸ்ட்டாக வச்சுக்கிறோம், ரைட்? நம்ம 23-24 சாம்பிள் பேப்பர்ஸ் பார்க்கும்போது பார்த்தா அதே பேட்டர்னில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்லேயும், ரைட்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரோட நேமு, ஃபோன் நம்பரு, சிட்டி. நம்மளுக்கு என்ன இருக்கணும்? கஸ்டமர் நேமையும் ஃபோன் நம்பரையும் ஸ்டாக்குக்குள்ளே போடணும். யாரெல்லாம் கோவாவில் இருக்காங்களோ அவங்கள தான். அப்போ இதான கண்டிஷன்ஸ், ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் நம்ம கோவாவில் இருக்கவங்க 0th பிளேஸில் கஸ்டமர் நேமு, 1th பிளேஸில் ஃபோன் நம்பர், 2nd பிளேஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது சிட்டி. அப்போ 2nd பிளேஸில் இருக்கிறது தான் நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ கஸ்ட், ரைட்? இங்கே வந்து கஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது வந்து கஸ்டமர் லிஸ்ட்டோட நேமு. த லிஸ்ட் கண்டெய்ன் ஃபாலோவர் ரெக்கார்ட் ஆஃப் தி கஸ்டமர்.
ஸோ கஸ்டமரோட நேம், கஸ்டமர் அப்படின்றது லிஸ்ட்டோட நேம், ரைட். நம்ம இங்கே வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற லிஸ்ட்டோட நேம் தான், ரைட். அதனால் கஸ்ட் ஆஃப் 2ன்னு சொல்லி கோவான் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா L1ல் கஸ்ட் ஆஃப் 0வும் கஸ்ட் ஆஃப் 1 அசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பன் பண்ணுறோம் ஸ்டாக்குக்குள்ளே. நம்மளுக்கு ஸ்டாக் இதுதானே ஸ்டேட்டஸ் டாட் அப்பண்டுக்குள்ளே L1 போடுறோம். மேம் டேரெக்டாகவே அப்பன் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் அப்படி தானே பார்த்தோம், ரைட்டா. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் அப்பண்டுக்குள்ளே லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே L0, L1 அப்படின்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ப்ரீவியஸாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு கூட எழுதிக்கலாம், ரைட். எல்லாமே ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான். நீங்கள் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வே ஆஃப் ரைட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும், ரைட். நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான். டெஃப்க்கு அடுத்து பாப் எலமெண்ட் வந்து கொடுத்தாச்சு, கோலன் கொடுத்துட்டு இன்டென்டேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேயுமே நீங்கள் இப்போ கொடுத்துருக்க மார்க்கிங் லாஸ்ட்டு 24-25 மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. இஃப் கொடுத்து ஸ்டாக்கில் எல்லாமே இருந்தால் அண்டர்ஃப்ளோ, எல்ஸு ஸ்டாக்கு, ரைட். நம்மளுக்கு இங்கே ஸ்டாக்கோட நேம் என்னது, ஸ்டேட்டஸ். அப்போ ஸ்டேட்டஸ் டாட் பாப் ஆஃப் முடிஞ்சு. ஸோ இந்த ஸ்டாண்டர்டான லைனையே நீங்கள் பாப்புக்கு படிச்சுக்கோங்க, ஓகேவா. பாப்பில் எது கேட்டாலும் ஸ்டாக்கோட நேமை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். மற்ற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லை. ஸ்டாக்கோட நேமு, ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் மாற்றிட்டு ஸ்டாண்டர்டாக பாப்னாலே இது தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபைன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன் இங்கே, ரைட். இதோட மார்க்கிங் ஸ்கீம் பார்த்துட்டோமா, எல்ஸும் பார்த்து ஸ்டாக்கு சேம்தியா. ஸோ 2 செட் ஆஃப் கொஷின் இருக்கனால ஈச்சுக்கும் 1.5 நம்மளுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க, ரைட். ஒரு விஷயம், 2022-2023-24 இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க, புஷ்ஷும் பாப்போம். ஈச்சுக்கும் 1.5 மார்க் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து 22, 23, 23-24 கூடிய பேட்டர்ன். நம்மளுக்கு இப்போ கொடுத்த சாம்பிள் பேப்பர்ஸில் நம்மளுக்கு 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, புஷ்ஷு, பாப்பு, பீப்பு, ரைட். அப்போது இந்த 3 விஷயத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக படிச்சுக்கணும். ஏன்னா அந்த பீப் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளுக்கு இந்த வருஷம் இயரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் கொஷினில் இந்த பீப் ஃபங்க்ஷனையும் வச்சு ஒரு டாபிக் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் புஷ், பாப், பீப் இது எல்லாமே அப்படியே படிச்சுக்கோங்க, ரைட். புஷ் எப்படி ஸ்டாண்டர்டாக இதை படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா அதே மாதிரி தான் பீப்பு, இதுவும் மாறவே மாறாது. ஜஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க ஸ்டாக்கோட நேம் மட்டும்தான் மாறும். அது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிளேஸில் அதோட நேமை மட்டும் நீங்கள் மாற்றிட்டிங்கனாலேயும் உங்களுக்கு இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் சாலிடாக கிடைச்சிடும், ரைட். அதே மாதிரி புஷ்ஷுக்கும் இங்கே வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு கண்டிஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, புஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகும், எலமெண்ட்டு உள்ள புஷ் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனை லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள். இல்லை மேம் எனக்கு அந்த கண்டிஷனை எஃப் கண்டிஷனாக, ஃபார் லூப்பா, ஒய் லூப்பா அந்த இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைனை எழுதி வச்சுருங்க. கொடுத்துருக்க ஸ்டாக்கோட நேம் கொடுத்துட்டு டாட் அப்பண்டுன்னு கொடுத்துருங்க. அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை அப்பண்டுன்னு எழுதிடுங்க. அப்போ புஷ் எழுதிடுங்க, அப்பண்டுன்னு எழுதிடுங்க. கண்டிப்பாக 1 மார்க்காவது ப்ரொவைட் பண்ணுவாங்களே, 1.5 மார்க்குக்கு 1 மார்க்காவது ப்ரொவைட் பண்ணுவாங்களே, ரைட். அந்த மாதிரி கூட நம்ம யோசிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ எதுவுமே எம்டியாக இல்லாமல் ஸ்டாண்டர்டாக எதை ஃபாலோ ஆகுது அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதை மட்டுமாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறையவே மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ப்ரோக்ராமே எழுத தெரியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க, ரைட். ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இயரில் நமக்கு எல்லா கொஷின்ஸுமே ப்ரோக்ராம் எழுத சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ரிவிஷன்ஸ் அப்கமிங் வீடியோஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு ப்ளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரைட். அதில் என்னோடய ஸ்டடி மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு, வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், ரைட். அதையும் நீங்கள் மறக்காமல் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க.